22வது வசனத்தை இறக்கி வைக்கிறார். வயஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உன்னிடம் வந்து மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன் ஃபஅ்தஸிலு நிஸாஅ ஃபில் மஹீத், அது ஒரு துன்பமாகும். அந்த நேரத்தில் பெண்களை ஒதுங்கிக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நபியை நீர் கூறுவீராக. فَإِذَا تَطَهَّرْنَ فَأْتُوهُنَّ مِنْ حَيْثُ أَمَرَكُمُ اللَّهُ, மேலும் அவர்கள் அந்த மாதவிடாயிலிருந்து சுத்தமானால் அல்லாஹு தஆலா ஏவிய விதமாக அவர்களோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நபித்தோழர்களுக்கு அதை ஓதி காண்பித்து விட்டு சொன்னார்கள், இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்ல நிகாஹ், பெண்கள் மாதவிடாய் அடைந்தால் அவர்களோடு நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள், ஆனால் அவர்களோடு உடலுறவு மாத்திரம் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி யூதர்களுக்கு எட்டியதும் யூதர்கள் சொல்லுகிறார்கள், மா யுரீது ஹாதா ரஜுல் அன் யதஅ மின் அம்ரினா ஷைஅன் இல்லா காலஃபனா ஃபீ, இந்த மனிதர், அவர்கள் இந்த மனிதர் என்று குறிப்பிடுவது நபிகள் நாயகத்தை, இந்த மனிதர் எல்லா விஷயங்களிலும் நம்மோடு முரண்படவே விரும்புகிறார், நமக்கு மாற்றமாகவே தீர்ப்பு வழங்குகிறார் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அவர்கள் பேசிய இந்த தகவல் எட்டிய சஹாபாக்களில் உஸைத் இப்னு ஹுபைர், அப்பாத் இப்னு பிஷ்ர் ஆகிய 2 சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்கள் இவ்வாறெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் கோபம் தென்பட்டது. இவர்கள் 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, அதாவது அவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு, யூதர்கள் இவ்வாறெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனவே அல்லாஹ்வுடைய தூதரே, நாமும் அவர்களை வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கலாமா என்று கேட்டார்கள். யூதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், எனவே நாமும் அவர்களை வீட்டை விட்டு யூதர்களை போன்று ஒதுக்கி வைத்தால் என்ன என்கிற தொனியிலே கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. இவர்கள் 2 பேரும் நினைத்தார்கள், நம்மீதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று. 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து விடை பெற்று செல்கிறார்கள். போகிற வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொஞ்சம் பால் வருகிறது. இதை இவர்கள் 2 பேரும் அவதானித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பளிப்பை பெற்ற பின்னால் வந்து சென்ற 2 பேரையும் தேடி ஒரு நபித்தோழரை அனுப்பி அவர்களை அழைத்து இந்த பாலை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அப்போதுதான் உஸைத் இப்னு ஹுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் திருப்தி அடைந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது கோபமாக இல்லை என்று. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆன் வசனத்தின் பின்னணியில் நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கிறது என்பது. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய படைப்பாகவே கருதப்பட்டு வந்தார்கள். யூனானிய சமூகத்தை நம்ம பார்க்கிற நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னனா நத்தகிதுல் ஆஹிராத்தி லில்லஸ்ஸா, நாங்கள் விபச்சாரிகளை சுகம் அனுபவிப்பதற்காக ஏற்படுத்திக் கொள்கிறோம். வனத்தகிதுல் ஹலீலாத்தி லில்இனாயத்தி பிஸ்ஸஹத்தி அப்திசாமினல் யோமியா, நண்பிகளை காதலிகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறோம் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அவர்கள் பராமரிப்பதற்காக வேண்டி. வனத்தகிது ஸௌஜாத் லியகூன லனா அப்னா ஷர்இய்யூன், மனைவிமாரை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் எங்களுக்கு சட்டப்படி குழந்தைகள் கிடைப்பதற்காக என்று
யூனானிய சமூகத்தில் பெண்களின் நிலைப்பாடு இருந்து வந்தது. அதே போன்று ரோமானிய சமூகத்தை நாம் பார்க்கிற நேரத்தில் அந்த சமூகத்திலே தந்தைக்கும் கணவனுக்கும், தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையையும் பெண் பிள்ளையையும், கணவனுக்கு அவனுடைய மனைவியையும் விரும்பிய நேரத்தில் விரும்புகிறவர்களுக்கு விற்கக்கூடிய உரிமை இருந்தது. அந்த ரோமானிய சமூகம் அதை அவர்களுக்கு அனுமதித்திருந்தது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விரும்பியவர்களுக்கு விற்கலாம், எப்போதும் விற்கலாம். ஒரு தந்தை தன்னுடைய பெண் குழந்தையை விரும்பியவர்களுக்கு விரும்பிய நேரத்தில் விற்கலாம் என்கிற நிலை இருந்தது. அதே போன்றுதான் யூத சமூகத்தை நாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் யூதர்கள் அந்த காலத்திலே பெண்களை ஒரு அருவருப்பான, அசிங்கமான படைப்பாக, நஜிஸான ஒரு படைப்பாகவே பார்த்து வந்தார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் பெண்களுடைய விஷயத்தில் அவர்களிடத்திலே தடுமாற்றம் இருந்தது. பெண்கள் ஒரு மனித பிறவிதான், ஆனால் பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா, இதிலே அவர்கள் சர்ச்சைப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் அரேபிய சமூகத்திலே பெண்களுடைய நிலை நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடியது. அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனில் சொல்கிறான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى اسْوَدَّ وَجْهُهُ وَهُوَ كَظِيمٌ. அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால் கோபத்தினால் அவர்களுடைய முகங்கள் கருத்துவிடும். அதே போன்று வெட்கத்தினால், அவமானத்தினால் சமூகத்தை விட்டு அவன் ஒதுங்கி விடுவான். ஒரு தந்தை குழந்தை கிடைத்ததும் அந்த குழந்தை பெண் குழந்தை என்கிற செய்தி அவனுக்கு கிடைத்தால் அவனுக்கு பெரிய ஒரு இழுக்கு, அவமானம் என்று நினைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஊருக்கு வராமல், வீட்டுக்கு வராமல் ஒளிந்து கொள்வான் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். அதே போன்று அந்த மக்கள் பெண்களை உயிரோடு புதைக்கக்கூடிய நிலையும் இருந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ. உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமை நாளையிலே விசாரணை செய்யப்படும். நீங்கள் எதற்காக உயிரோடு கொலை செய்யப்பட்டீர்கள், புதைத்து கொலை செய்யப்பட்டீர்கள் என்று கேட்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதாவது அந்த காலத்திலே பெண் குழந்தைகளை அப்படி ஒரு இழிவானதாக அவர்கள் கருதி அவர்கள் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதியிலே தான் மதீனாவிலே யூதர்களை பொறுத்தவரையில் பெண்கள் மாதவிடாயை அடைந்து விட்டால் அவர்களுக்கு மாதாந்த ருது ஏற்படுகிற நேரத்தில் அவர்கள் பெண்களை வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள். வீட்டுக்குள் பெண்களை எடுக்க மாட்டார்கள், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள். இப்படியான நிலை இருந்தது. இந்த பெண்கள் மிக கேவலமாக கருதப்பட்ட காலப்பகுதியிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிறார்கள். அவர்கள் வந்ததிலிருந்து பெண்கள் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறது, பெண்களை இஸ்லாம் கேவலப்படுத்துகிறது, பெண்களுடைய உரிமைகளை இஸ்லாம் பறிக்கிறது என்றெல்லாம் மனச்சாட்சிக்கு மாற்றமாக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நியாயபூர்வமாக நடுநிலையோடு வரலாறு தெரிந்த மனிதர்கள் யாரும் இப்படி சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்தில் பெண்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று உரிமை பற்றி பேசப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அந்த காலத்திலே பெண்களை பற்றி விவாதம் நடத்தியிருக்கிறது. பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா பட்டிமன்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சில முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள், பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா, இருந்தாலும் அந்த பெண் கொண்டு வந்த சாபத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால், அவளுடைய பாவச்சுமையை அழிக்க வேண்டுமாக இருந்தால் காலம் முழுக்க அவள் தவம் கிடக்க வேண்டும், தவம் கிடந்தாலும் அது சாத்தியமில்லை என்கிற முடிவுக்கு அந்த விவாதங்களின் இறுதியிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படியானவர்கள் தான் இன்று பெண்ணுரிமை பற்றி பேசி, இஸ்லாம் அவர்கள் பெண்ணுரிமையை பற்றி பேசுவது அவர்களுடைய உரிமை, ஆனால் பெண்களுக்குரிய உரிமையை இஸ்லாம் கொடுக்கவில்லை என்று உண்மையிலே பெண்களை பெண்களாக மனிதர்களாக காட்டிய மார்க்கத்தின் மீது அசிங்கத்தை ஏற்படுத்துவதற்கு காழ்ப்புணர்வின் காரணமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பெண்களை எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதை குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்க்கிற நேரத்தில் நாம் காண முடிகிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து வஹியை பற்றி பதட்டத்தோடு வருகிறார்கள். வந்ததும் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி
அவர்களை திடப்படுத்தி முதலாவதாக அவர்களை ஏற்றுக்கொண்ட பெருமையை ஹதீஜா என்கிற பெண்மணி தான் பெறுகிறார்கள். நபி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புவார். அந்த அளவுக்கு பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தியது. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் பெண்ணுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், இந்த இஸ்லாம் உலகத்தில் கோலோச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவது உயிரை துறந்த தியாகி என்கிற பெருமையை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் என்கிற பெண்மணி தான் பெறுகிறார்கள் என்பதையும் வரலாற்றில் நாம் காண முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பெண்களை பற்றி குறிப்பிடுகிற நேரத்தில் அவர்கள் ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் ஆண்களும் பெண்களும் என்பதை சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها. ஒரே ஆத்மாவிலிருந்து தான் ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று படைக்கப்பட்ட மூலம் ஒன்று என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று ஆண்களும் பெண்களும் சென்றடைகிற இடமும் ஒன்றுதான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லுகிறார். அதாவது நல்லவர்களாக இருந்தால் ஆண்களும் பெண்களும் சென்றடைகிற இடம் ஒன்றுதான். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின். எந்த ஆணோ பெண்ணோ, அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சொல்கிறான், எந்த ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலையில், மூமினாக இருக்கக்கூடிய நிலையில் நல்லமல்கள் செய்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை மகிழ்ச்சியான மங்களகரமான வாழ்க்கை நிச்சயமாக நாம் வாழச் செய்வோம் என்று சொல்கிறார். அதே போன்று இஸ்லாம் அவர்களுடைய உரிமை விஷயத்திலே பூரணமான சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. அவர்களை எந்த விதமான கொடுமைகளுக்கும் இஸ்லாம் உள்ளாக்கவில்லை. இந்த உலகத்தில் பெண்களுக்கு என்று பொருளாதார ரீதியில் உரிமைகள் எதுவுமே வழங்கப்படாமல் இருந்தது. பெண்களை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு போகப் பொருளாக அல்லது வீட்டு வேலைக்காரியாக அல்லது ஆன்மா இல்லாத ஒரு படைப்பாக அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் பெண்ணுக்குரிய பொருளாதார உரிமைகளை எல்லாம் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தது. வாரிசுரிமையில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறது. அவர்கள் கண்ணியமாக வாழக்கூடிய அத்தனை வழிகளையும் இஸ்லாம் அவர்களுக்கு செய்து வைக்கிறது. கொள்கை ரீதியான உரிமையை கொடுக்கிறது, கருத்து சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது, கல்வி கற்கிற உரிமையை அவர்களுக்கு கொடுக்கிறது, அரசியலிலே பங்கெடுக்கிற உரிமையை அவர்களுக்கு கொடுக்கிறது. இப்படி பல வழிகளிலும் பெண்களுக்குரிய உரிமைகளை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பேரிலேயே ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். சூரத்துன் நிசா, 4வது அத்தியாயம். நிசா என்றால் பெண்கள் என்பது அர்த்தமாகும். பெண்கள் என்கிற பெயரிலேயே ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை தெளிவாகவே அல்லாஹ் தஆலா சில இடங்களில் சொல்லுவான், வல் முஸ்லிமூன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத், நின்று வணங்கக்கூடிய ஆண்கள் நின்று வணங்கக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்லுகிற நேரத்தில் இரண்டு பேரையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறான். எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா பெண்களை இழிவுபடுத்தவும் இல்லை, பெண்களை கொடுமைப்படுத்தவும் இல்லை, பெண்களுக்குரிய உரிமைகளை பறிக்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்களையும் பெண்களையும் வித்தியாசமான உடற்கூறுகளோடு படைத்திருக்கிறார். அவர்களுடைய பலங்கள் பலவீனங்கள் இந்த இரண்டுக்கு மேற்றாற்போல் சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் கொடுத்திருக்கிறானே தவிர அவர்களுடைய உரிமைகள் எதனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பறிக்கவில்லை என்பதை நாம் காண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே கலந்து கொண்டு அங்கே அரபா மைதானத்தில் வைத்து மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்றினார்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றினார்கள். அந்த உரையிலே அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நீங்கள் பரஸ்பரம் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். فإنهن خلقن من ضلع, பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள்.
وَإِنَّ أَعْوَجَ شَيْءٍ فِي الضِّلْعِ أَعْلَاهُ فَإِنْ ذَهَبْتَ تُقِيمُهُ كَسَّرْتَهُ. அந்த விலா எலும்பை நீ நிமிர்த்த முயற்சி செய்தால் உடைத்து விடுவாய். அதே போன்றுதான் பெண்ணை நீ ஒரேடியாக நிமிர்த்த முயற்சி செய்தால் நீ உடைத்து விடுவாய். அதாவது உன்னுடைய வாழ்க்கை உடைந்துவிடும். அவளை நீ தலாக் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாய். وَإِنْ تَرَكْتَهُ لَمْ يَزَلْ أَعْوَجَ. அதை அப்படியே விட்டால் கோணலாகவே வளைந்ததாகவே அது இருக்கும். எனவே பக்குவமாக அதை நிமிர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஃபஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. மீண்டும் சொன்னார்கள், பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபா பேருரையில் வைத்து உரையாற்றுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் கூட பெண்களுடைய விஷயத்தில் நாம் சில தவறுகளை விடத்தான் செய்கிறோம். அதாவது அவர்களுடைய உரிமை விஷயத்தில், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஹக்குகளுடைய விஷயத்திலே பொதுபோக்கும் பலவீனமும் நம்மிடத்திலே காணப்படுகிறது. அது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களை தாய் என்றும் சகோதரி என்றும் மனைவி என்றும் சமுதாயத்திலே உள்ள கொள்கை சகோதரி என்றும் அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்குமாறு நமக்கு கட்டளையிடுகிறார்கள். ஒரு தாயை எந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்பது நமக்கு தெரியும். பெண் என்கிற வகையில் அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய அத்தனை உரிமைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை விட உயர்ந்த ஸ்தானத்தை தாய்க்குத்தான் கொடுக்கிறார்கள். நபித்தோழர் ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதிகமாக அன்பு காட்டி நெருங்கி வாழ்வதற்கு மிகவும் அருகதையுடையவர் யார் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்றார்கள். திரும்ப அவர் கேட்கிறார் யார் என்று. அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் என்றார்கள். மூன்றாவது முறையும் அவர் கேட்ட நேரத்தில் உன்னுடைய தாய் என்றார்கள். நான்காவது முறைதான் உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். இந்த தாய் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள். அதாவது அல்லாஹு தஆலா பெற்றோரை அவனுக்கு அடுத்த நிலையில் நமக்கு காட்டுகிறான். அனிஷ்குர் லீ வலிவாலிதைக், எனக்கும் நீ நன்றி செலுத்து, உடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. பெற்றோரில் தாயை மிக உயர்ந்த நிலையிலே அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அப்ப அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நாம் சரியாக கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பெண்ணுரிமை என்று பேசுகிற இந்த நாடுகளிலே இந்த சகோதரர்களிடத்திலே நாம் பார்க்கிற நேரத்தில் பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய தாய்மார் முதுமை அடைந்து விட்டால் பராமரிப்பது அவர்களுக்கு சிரமமாகிவிடுகிறது. எனவே அவர்களை முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விடுகிறார்கள். அதே போன்ற ஒரு நிலை நம்மிடத்திலும் வரக்கூடாது. பெரும்பாலான குழந்தைகளை அந்த தாய்மார் அவர்களுடைய வயிற்றிலே 10 மாதம் சுமந்து பெறுகிற நேரத்திலே மறு பிரசவம் போன்று கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்று சுமார் 2 வருடங்கள் இரத்தத்தை பாலாக ஆக்கி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளின் துன்பங்களின் போது அவர்கள் துவண்டு அந்த குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தைக்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஒரு ஆளாக ஆக்கி விடுகிறார்கள். அந்த குழந்தையுடைய படிப்பிலே குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். குழந்தை நல்ல நிலையை அடைகிறார். ஒரு வசதி படைத்தவராக, ஒரு சமூக செல்வாக்குள்ளவனாக அவன் மாறுகிறான். அவன் திருமணம் முடிக்கிறான். அவனுக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். கடைசியிலே அவன் தன்னுடைய வீட்டில் மிக்க மகிழ்ச்சியோடு வாழுகிறான். மனைவியை மிக சுகமாக அவன் வைத்திருக்கிறான். குஷியாக சாப்பிடுகிறான், ஆடம்பரமாக வாழுகிறான், சொகுசாக தூங்குகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் இவனுடைய தாயை பார்த்தால் நோயோடு இருப்பார்கள்.
அந்த தாய்க்குரிய மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கு கூட இந்த பிள்ளை சில நேரங்களிலே சங்கடப்படுவான், சிரமப்படுவான். அதை கொடுப்பதற்கு தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து கேட்பான், என்னுடைய தாய்க்கு நான் இந்த மருத்துவ உதவியை செய்யட்டா? இப்படி கேட்கக்கூடிய நிலையிலும் சில பிள்ளைகள் மாறிவிடுகிறார்கள். இது பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்கிற விஷயத்தில் முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்க வேண்டும், அது ஒரு விஷயம். தாய்க்கு கொடுப்பதற்கு மனைவியிடத்தில் கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மனைவியுடைய ஆலோசனை அந்த விஷயத்தில் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், உன்னுடைய தாய் உன்னுடைய மனைவியை தலாக் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினால் தலாக் சொல்ல வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர மனைவியிடத்தில் கேட்டு தாயை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலான நம்முடைய சகோதரர்களை நாம் பார்க்கிற நேரத்திலே தாயுடைய அந்தஸ்தை மறந்து விடுகிறார்கள். சில சமூக அமைப்புகளில் நாம் பார்க்கிற நேரத்திலே இந்த வரதட்சணை என்கிற வகையில் பெற்றோர் வீட்டை கட்டுவார்கள். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீடு கட்டி தன்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை எடுப்பார்கள். எடுத்தால் கடைசியிலே அந்த பிள்ளை தன்னுடைய கணவனோடு சேர்ந்து தன்னுடைய தாயையும் தந்தையும் வீட்டை விட்டு விரட்டக்கூடிய மிக பரிதாபகரமான நிலைகளை எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. உயர்ந்த நிலையில் அவர்களை வைத்து பார்க்க சொல்லுகிறது. அதிலும் ஆக உயர்ந்த நிலையில் தாயை இஸ்லாம் வைத்திருக்கிறது. எனவே தாய்க்குரிய உரிமைகளை சரியாக நாம் கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய உடன் பிறந்த சகோதரிகள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய கொள்கை சகோதரிகள் என்கிற வகையில் முஸ்லிம் பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய விஷயத்தில் நம்முடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக பாடுபட வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லது அவர்களுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் வாழுகிற சமூகத்திலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் அநீதிகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது இஸ்லாம் நம் மீது வலியுறுத்தக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பு, எப்படி பாதுகாப்பு? இன்றைக்கு கலவன் கல்வி முறை என்று இருக்கிறது. அந்த கலவன் கல்வி முறையினால், அதாவது கோ எஜுகேஷன் என்கிற இந்த கலப்பு கல்வி முறையினால் நிறைய ஒழுக்க சீர்கேடுகளுக்கு நம்முடைய சகோதரிகள் உள்ளாகிறார்கள். எனவே அந்த நம்முடைய சகோதரிகளை அந்த ஒழுக்க சீர்கேட்டிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய முறையில் அமைந்த கற்கை நிறைகளை உருவாக்குவதற்கு அல்லது கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது முஸ்லிம் சகோதரிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அதே போன்று மாற்று மதத்தில் உள்ள பெண்களுக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். மாற்று மதத்திலே உள்ளவர்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால் அந்த பெண்களை நாம் கேவலப்படுத்துவதற்கோ அவமானப்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுடைய மானத்தை போக்குவதற்கோ நமக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது. அவர்களுடைய மானம் போகிற ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் அந்த நேரத்தில் மனிதநேயத்தோடு நாம் செயற்படுவது அந்த பெண்ணுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே இந்த தொடரில் நம்முடைய மனைவிமார் மிக முக்கியமான ஒரு இடத்திலே நம்மிடத்தில் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அமானிதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மனைவிமாரை அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அமானிதமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று சொன்னார்கள். மனைவிமாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை இஸ்லாம் நமக்கு பட்டியலிடுகிறது. அந்த உரிமைகள் அத்தனையும் நாம் கொடுக்க வேண்டும். முதலாவது, ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற நேரத்தில் மகர் கேட்கிற முழு உரிமையை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலை முற்றாக நம்முடைய சமூகங்களிலே, குறிப்பாக இந்த இந்திய உகண்டத்திலே உள்ள முஸ்லிம் சமூகத்திலே பெரும்பாலும் இல்லாமல் போயிருக்கிறது. அதாவது பெண் மகரை தீர்மானிக்கிறவர்களாக என்று இல்லை. இஸ்லாமிய திருமணம் என்று வந்தால் கூட மகரை தீர்மானிக்கிறவராக மணமகன் தான் மாறுகிறார். உண்மையிலேயே எனக்கு இவ்வளவு மகர் வேண்டும் என்று கேட்கிற உரிமை பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவள் நம்மிடத்தில் கேட்கிற மகரை அவளுக்கு நாம் முதலாவது கொடுக்க வேண்டும். இது நம்முடைய கடமை.
இதற்கு மாற்றமாக திருமணம் முடிக்கிற நேரத்தில் அவளிடத்தில் போய் பணம் கேட்பது என்பது மிக கேவலமான இழிவான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மகரை கொடுத்தால் அடுத்ததாக அந்த பெண் தங்குவதற்கு இடம் கொடுப்பதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த பெண் தங்குவதற்கு இடம் கொடுப்பது நம்முடைய பொறுப்பு. மூன்றாவதாக அந்த பெண்ணுக்குரிய உணவு நம்முடைய பொறுப்பு. அந்த பெண்ணுக்குரிய ஆடை நம்முடைய பொறுப்பு. அந்த பெண்ணுக்குரிய மருத்துவ செலவுகள் நம்முடைய பொறுப்பு. ஏன் அவர்களை நல்ல முறையில் நீங்கள் கையாளுங்கள், நடத்துங்கள் என்கிற இந்த குர்ஆன் வசனத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள், இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில நவீன கால தஃசீர் ஆசிரியர்கள், அந்த பெண் வீட்டு வேலைகளுக்காக ஒருவரை ஆக்கித்தர வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்டால் அப்படி ஆக்கி கொடுப்பதும் கடமை என்கிற அளவுக்கு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை எல்லாம் கொடுக்க சொல்கிறது. உண்மையிலே சில நேரங்களில் பௌதிக ரீதியான இந்த உரிமைகள் விஷயத்தில் பெரும்பாலும் நாம் குறைவிடுவதில்லை. ஒரு சிலர் மாத்திரமே பெண்ணுக்கு செலவுக்கு சரியாக கொடுக்காமல் இருப்பார்கள். இப்படியானவர்களிடத்தில் அவர்களுக்கு தெரியாமல் பணத்தை எடுப்பதற்கு கூட இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார், என்னுடைய கணவன் போதிய அளவு செலவுக்கு எனக்கு தருவதில்லை, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு செலவுக்கு தரமாட்டார், உருக்கமானவராக இருக்கிறார், நான் என்ன செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குதி மா யக்ஃபீகி வ வலதகி, அவருக்கு தெரியாமல் உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் தேவையான அளவு எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். இது இந்த விஷயத்தில் ஒரு சிலர் கஞ்சத்தனமான போக்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்களுடைய உணவு, உடை, அவர்களுடைய மருத்துவம் போன்ற விஷயங்களில் யாரும் குறைவிடுவது குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு பகுதியை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, அதுதான் பெண்களுடைய உளவியல் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது. பெண்களுக்கென்றும் உள்ளம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. அந்த உளவியல் தேவைகளை அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தருகிறார்கள். கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிமாரோடு யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். மனைவிமாரோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான ஆண்களிடத்திலே ஒரு வகையான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துவிடும், அதாவது உயர்வு மனப்பான்மை. இந்த உயர்வு மனப்பான்மை வந்துவிட்டால் பெண்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். வீடுகளிலே எடுக்கிற தீர்மானங்களில் பெண்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களாக விரும்பிய தீர்மானங்களை எடுப்பார்கள், பெண்களை ஒரு அடிமை போன்று வைத்திருப்பார்கள். வீட்டிலே முக்கியமான விஷயங்களுக்கு அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்கிற பழக்கம் இருக்க மாட்டாது. ஆனால் இந்த நிலை, இந்த மனப்பான்மை நிச்சயமாக ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் வயதிலே பெரிய வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒருவராக, பெரிய மனிதராக இருக்கிற நேரத்தில் அன்னை ஆயிஷா ஒரு சின்ன பெண்ணாகத்தான் இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கிற நேரத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக செல்கிறார்கள். உம்ரா செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. முஷ்ரிக்குகள் மக்காவிற்குள் நுழைவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே அவர்களோடு குறைஷி குஃபார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கை வெளிப்படையாக பார்க்கிற நேரத்தில் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கிறது. இதை சஹாபாக்களால் ஜீரணிக்க முடியவில்லை. எனவே நிறைய சஹாபாக்கள் ஆவேசப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் கையொப்பமிடுகிற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அன்த ரசூலுல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே என்று கேட்கிற அளவுக்கு ஆத்திரப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையொப்பமிட்டு விட்டு உடன்படிக்கை முடிந்த பின்னால் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குர்பானி, உங்களுடைய முடிகளை களைந்து விட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற குர்பானிகளை இந்த இடத்தில் அருங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விட்டு பார்க்கிறார்கள், யாருமே செய்யவில்லை. எப்படி இருந்த நபித்தோழர்கள் ஏன் இப்படி மாறினார்கள் என்கிற ஒரு கவலை அவர்களுடைய உள்ளத்திற்கு வந்து விடுகிறது. இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்ததும் அவர்களுடைய அந்த நிலையை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே என்ன என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமையை சொன்னார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நபித்தோழர்கள் அப்படி அல்ல, அவர்கள் கொஞ்சம் கவலையோடு இருக்கிறார்கள். நீங்கள் வெளியே சென்று உங்களுடைய தலையை மலித்து உங்களுடைய குர்பானியை கொடுங்கள், என்ன நடக்கும் பாருங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி, நீ ஒரு பெண், நான் ஒரு நபி, உன்னுடைய கருத்தை நான் கேட்க வேண்டுமா, இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஏன் பேசுகிறாய் என்றெல்லாம் சொல்லாமல் அந்த கருத்துக்கு மறுப்பளித்து வெளியே வந்து முடியை மலித்து குர்பானியை கொடுத்தார்கள். அத்தனை சஹாபாக்களும் தங்களுடைய முடிகளை மலித்து குர்பானி கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு கலந்தாலோசனை செய்திருக்கிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பல ஆலோசனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றார்கள். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த ஆலோசனைப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்பட்டார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே பெண்களுடைய கருத்துக்களுக்கு, நம்முடைய மனைவிமாருடைய கருத்துக்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுடைய மனங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக செயற்பட்டார்கள். குறிப்பாக இந்த உலகத்திலே யாருமே வாழ்ந்திருக்காத அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய மனைவிமாரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நிலவு நேரங்களிலே திறந்த வெளிகளில் ஓட்ட போட்டி வைப்பார்கள். இரண்டு பேரும் போட்டி போட்டு ஓடுவார்கள். பல சந்தர்ப்பங்கள் இப்படி நடந்திருக்கிறது. அதிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முந்துவார்கள். முந்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்வார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தினால் இவர்கள் ஏதாவது ஒரு சாட்டி சொல்லுவார்கள், நான் உடம்பு வைத்து விட்டது, கொளுத்து விட்டேன், எனவே என்னால் ஓட முடியவில்லை என்ற காரணம் சொல்லுவார்கள். இப்படி அவர்கள் மாறி மாறி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுதுபோக்குக்காக மனைவியை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இப்ப நம்மிலே மார்க்க ஈடுபாடுள்ள பல சகோதரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், பக்தி என்று சொன்னால், மார்க்கம் என்று சொன்னால் பெண்ணை முழுக்க மறைத்து வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வெளியே வருவது, பொழுதுபோக்குகளிலே கலந்து கொள்வது, இவைகளெல்லாம் மார்க்கம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவில் இருந்து வந்த வீரர்கள் அம்பறிந்து அல்லது வேறு மல்யுத்தங்களிலே அவர்கள் ஈடுபடுகிற நேரத்தில் அதை பார்ப்பதற்காக தன்னுடைய மனைவியை அழைத்து சென்று அந்த விளையாட்டை பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் முதல் கொடுப்பார்கள், நீங்கள் குடியுங்கள் அல்லது சாப்பிடுங்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடித்த பின்னால் ஆயிஷா வாய் வைத்து குடித்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடிப்பார்கள். ஆயிஷா கடித்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து கடிப்பார்கள். ஏனென்றால் தன்னுடைய மனைவியின் மனதில் மகிழ்ச்சியை ஊட்ட வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. பல மனைவியர்கள் ஒன்று சேர்கிற நேரத்தில் அவர்களோடு சில நேரங்களில் விளையாட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்களுடைய உளவியலை புரிந்து வைத்திருந்தார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நீ எப்போது கோபமாக இருக்கிறாய், எப்போது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றார்கள்.
எப்படி நீங்கள் அதை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ மகிழ்ச்சியாக இருக்கிற நேரங்களில் சத்தியம் செய்வதாக இருந்தால் முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய். நீ கோபமாக இருந்தால் இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே எடுப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார்கள். யுத்தத்திற்கு செல்லுகிற நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பயணங்கள் செல்கிற நேரமாக இருந்தாலும் சரி, சீட்டு குலுக்கி ஒரு மனைவியை தன்னோடு அழைத்துச் செல்வார்கள். இப்படி மனைவிமாருக்குரிய அந்த உளவியல் ரீதியான ஹக்குகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன், ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணிடத்தில் காணப்படக்கூடிய சில குறைபாடுகளை வைத்து கோபப்பட வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆஃபர், ஒரு மோசமான பண்பு அவரிடத்தில் இருந்தால் இன்னும் ஒரு நல்ல பண்பும் அவரிடத்தில் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பெண்களை பொறுத்தவரையில், குறிப்பாக நம்முடைய மனைவிமாரை பொறுத்தவரையில் நமக்கு 100% அவர்கள் சரிசமமானவர்கள் கிடையாது. நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், அவர்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கும். சில நேரம் நமக்கு நிறைய கல்வி இருக்கும், அவர்களிடத்தில் கல்வி குறைவாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய சமூகவர்களாக இருப்பார்கள், சில நேரங்களில் நம்மை விட 5 வருடங்கள் 10 வருடங்கள் குறைவானவர்களாக கூட இருப்பார்கள். அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் கோபப்படக்கூடியவர்களாக சிலர் இருப்பார்கள், சிலர் எந்த நேரம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே இப்படியான பலங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மனைவிமாரிடத்தில் தெரிந்து கொண்டு அவர்களுக்குரிய உரிமைகளை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொடரிலே ஆண்கள் பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எவ்வளவு தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறதோ அதே போன்று பெண்களுக்கும் இஸ்லாம் சொல்லுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாளைய உரையிலே பெண்கள் ஆண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய அடுத்த ஒரு அம்சம் ஹைதுடைய சட்டம். ஹைதுடைய நேரத்திலே, அதாவது மென்சஸ் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சொல்கிறார். பொதுவாக இந்த மாதவிடாய் ஏற்படுவது என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண்களில் ஏற்படுத்திய ஒரு இயற்கையான அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். யாருமே அதை விமர்சனம் செய்ய முடியாது. இது அல்லாஹுடைய சட்டம். இந்த மாதவிடாயின் போது பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்டதிலிருந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக 4 விஷயங்கள் அவர்கள் செய்யக்கூடாது என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. முதலாவது தொழுகை. அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்டால் தொழக்கூடாது. இரண்டாவதாக நோன்பு. மாதவிடாயின் போது அவர்கள் நோன்பு நோக்கக்கூடாது. மூன்றாவதாக காபாவை தவாப் செய்வது. மாதவிடாயோடு தவாப் செய்வது கூடாது. நான்காவதாக மாதவிடாயோடு உடலுறவில் ஈடுபடக்கூடாது. இது ஆணுக்கும் ஹராம், பெண்ணுக்கும் ஹராம். மாதவிடாயோடு உடலுறவு கொள்ளக்கூடாது. இந்த 4ம் ஹராம் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்குமே கிடையாது. 5வது ஒரு அம்சம் இருக்கிறது. ஹைதோடு இருக்கிற நேரத்தில் பெண்ணை தலாக் சொல்லக்கூடாது என்பது. மனைவியோடு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி பிரச்சனை இருக்கிற சந்தர்ப்பத்தில் மனைவியை தலாக் சொல்ல விரும்புகிறான். மனைவி மாதவிடாயோடு இருந்தால் அவளை தலாக் சொல்லக்கூடாது என்பதும் கருத்து வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த தலாக், அப்படி தலாக் சொன்னால் அந்த தலாக் நிகழுமா இல்லையா என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது அல்லாமல் ஏனைய அனைத்து விஷயங்களிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே மாதவிடாய் உள்ள பெண்கள் குர்ஆனை தொடலாமா, குர்ஆனை ஓதலாமா, பள்ளிவாசலிலே தங்கலாமா, இப்படியான விஷயங்களிலே இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் இந்த இடத்திலே இதில் எது சரி எது தவறு என்பதை சொல்ல வரவில்லை. இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தேவையாக இருந்தால் உலமாக்களை அணுகி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள்.
இது அல்லாமல் சில மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்றன. அந்த மூட நம்பிக்கைகள் கண்டிப்பாக களையப்பட வேண்டும். மாதவிடாய் உள்ள பெண்கள் தீட்டுள்ளவர்கள், எனவே நல்ல காரியங்கள் எதுவுமே அவர்கள் செய்யக்கூடாது என்பது ஒரு தப்பான அபிப்பிராயமாகும். சில இடங்களில் குழந்தைகளை கூட தூக்க விட மாட்டார்கள். பெண்கள் மாதவிடாயோடு குழந்தையை தூக்கினால் ஏதாவது ஆபத்து வந்துவிடும். சில வீடுகளில் அந்த வீடுகளை மந்திரித்து காவல் செய்திருப்பார்கள். அப்படியான வீட்டுக்குள் மாதவிடாய் உள்ள பெண்கள் செல்லக்கூடாது, மரணித்த வீட்டுக்கு மாதவிடாய் உள்ள பெண்கள் செல்லக்கூடாது போன்ற மூட நம்பிக்கைகள் சில மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன. இவை நிச்சயமாக களையப்பட வேண்டும். இங்கே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மாதவிடாய் என்பது ஒரு தொல்லை. அப்படியான நேரத்தில் பெண்களோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடாதீர்கள். அவர்கள் சுத்தமானால் நீங்கள் அல்லாஹ் ஏவிய விதமாக அவர்களோடு இல்லறத்தில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கே இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர்கள் உடலுறவு கொள்வதைத்தான் இஸ்லாம் இங்கே சொல்லுகிறது. உடலுறவை தவிர மற்ற அனைத்து இன்பங்களையும் மாதவிடாயோடு இருக்கிற மனைவியோடு அனுபவிப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், நீங்கள் அவர்களோடு எல்லாம் செய்யுங்கள், ஆனால் உடலுறவு மட்டும் கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இதிலே நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவர்கள் சுத்தமானால் அவர்களோடு நீங்கள் உடலுறவு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் சுத்தமானால் எப்படி என்பதிலே இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது ஒரு பெண்ணோடு, மாதவிடாய் உள்ள பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அவள் சுத்தமாக வேண்டும். சுத்தமாகுவது என்பது இரண்டு முறைகளில் ஏற்படும். ஒன்று, அவளுடைய அந்த மாதவிடாய் நின்று விடுவது, இது ஒரு சுத்தம். இரண்டாவது, அவள் குளிப்பது, குளித்து சுத்தமாகுவது. இதிலே இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே மிகச் சரியான கருத்து, அவளோடு உடலுறவு கொள்வதாக இருந்தால் அவள் குளித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் பின்னணியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் இருக்கிறது. அதுதான் யூதர்களுக்கு மாறு செய்வது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே யூதர்களை பற்றி வந்து சொன்ன நேரத்தில், அப்படி அல்ல, யூதர்கள் மாதவிடாயுடைய நேரத்தில் பெண்களை ஒதுக்கி வைக்கிறார்கள், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள், வீட்டுக்குள் அவர்களை எடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு பிரத்யேகமான இடங்களை ஒழுங்கு பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, நீங்கள் அவர்களோடு எல்லாம் செய்யுங்கள், உடலுறவு மட்டும் கொள்ளாதீர்கள் என்கிற சட்டத்தை சொன்னார்கள். அதாவது இந்த சட்டம் யூதர்களுக்கு எட்டிய போது அவர்கள் சொல்லுகிறார்கள், முகமதை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் நம்மோடு முரண்படவே விரும்புகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய விஷயத்தில் முரண்படுவதைத்தான் விரும்பினார்கள். ஏனென்றால் இந்த யூதர்களை பொறுத்தவரையில் இவர்கள் மூமின்களுடைய தெளிவான எதிரிகள். லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், மூமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான எதிரிகளாக யூதர்களைத்தான் நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த யூதர்களுடைய எதிர்ப்பு இன்று நேற்றல்ல, நபிமார்களுடைய காலத்தில் இருந்து இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதற்கு முதல் பல நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய பார்த்தார்கள். அன்சாரிகளை, முஹாஜிர்களையும் பிரிக்க முயற்சி செய்தார்கள். அன்சாரிகளுக்குள் ஹவாரிஜிகளையும் அவுசுகளையும் ஹஸ்ரஜ்களையும், அன்சாரிகளில் அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினரை இரண்டாக பிரிக்க முயற்சி செய்தார்கள். பிறகு கலீஃபாக்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஃபித்னாவுக்கு பின்னணியாக இந்த யூதர்கள் தான் இருந்தார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக யூதர்கள் தான் இருந்தார்கள். ஷியாக்களை வளர்த்து விடுவதில் யூதர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கிருந்தது. இந்த சமுதாயத்திலே தோற்றம் பெற்ற பல வழிகேடுகளை நாம் பார்க்கிற நேரத்தில் அந்த வழிகேடுகளின் பின்னணியில் இருப்பவர்களும் யூதர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக கிபி 11ஆம் நூற்றாண்டில் இருந்து
இன்று வரைக்கும் பல சிலுவை யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சிலுவை என்று சொல்லும் போதே இது கிறிஸ்தவர்கள் என்பது தெளிவாக தெரியும். ஆனால் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் குறிப்பிடுகிறார், இந்த உலகத்தில் நடந்த எந்த ஒரு சிலுவை போராட்டமாக இருந்தாலும் அதன் பின்னணியில் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லா சிலுவை யுத்தங்களின் பின்னணியிலும் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானத்திலே நடந்த சிலுவை யுத்தமாக இருக்கலாம், ஈராக்கிலே நடந்த சிலுவை யுத்தமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்கிற நேரத்தில் பின்னணியில் யூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். வருகிற நேரத்தில் யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு நோக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை கேட்டுவிட்டு நாமும் 10ஆம் நாள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு 2 நோன்பும் ஒன்றாக வருகிறது என்பதை சஹாபாக்கள் சொன்ன நேரத்தில், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோக்கியவர்களுக்கு மாறு செய்வேன் என்று சொன்னார்கள். நீங்கள் செருப்பை அணிந்து கொண்டு தொழுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்றால் யூதர்கள் செருப்போடு வணங்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய முற்றங்களை வாசல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று பல அம்சங்களில் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்து இளைஞர்களும் யுவதிகளும் இன்று இந்த யூதர்களை பின்பற்றுவதிலே போட்டி போடுகிறார்கள். யூத நாகரிகங்கள், யூத கலாச்சாரங்கள், அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அம்சங்கள், இவற்றிலே நமக்கு நிறைய மோகம் அதிகரிக்கிறது. உண்மையிலேயே இந்த யூதர்களுடைய யதார்த்த நிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியனும் இந்த யூதர்களுக்கு பின்னால் செல்ல முயற்சி செய்ய மாட்டான். யூதர்களை எந்த கோணங்களில் எல்லாம் எதிர்க்க வேண்டுமோ, அவர்களை தோற்கடிப்பதற்காக எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அவன் முயற்சி செய்வான். இந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரிகள் கிடையாது, மனித சமூகத்தின் எதிரிகள். முழு மனித சமூகத்திற்கும் இவர்கள் எதிரிகளாக காணப்படுகிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே தௌராத் என்கிற வேத நூல் கொடுக்கப்பட்டவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தை பின்பற்றுவதாக சொல்கிறவர்கள். ஆனால் இந்த தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தபடி இல்லை என்பது வேறு விஷயம். அவர்களுடைய பிரிவுபடுத்தலுக்கு உள்ளான தௌராத் அவர்களிடத்தில் இருந்தாலும் கூட இந்த யூதர்கள் தௌராத்தை பின்பற்றுவதில்லை. தல்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த தல்மூதிலே குறிப்பிடப்படுகிறது, இந்த உலகத்திலே உள்ள வளங்கள் எல்லாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் சொந்தம். இந்த உலகத்திலே உள்ள நல்ல வளங்கள் எல்லாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் சொந்தம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்கிறது, இந்துக்கள் ஆட்சி செய்கிறார்கள், பௌத்தர்களுக்கு நாடு இருக்கிறது, முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள். இப்படி பல அமைப்பிலும் எல்லோருக்கும் நாடுகள் இருக்கின்றன. உண்மையில் உலகத்தில் நாடோடிகள் யார் என்றால் இந்த யூதர்கள் தான், சொந்த நாடில்லாதவர்கள். இந்த சொந்த நாடில்லாதவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஹெர்ட்ல் என்று சொல்லக்கூடிய ஒருவன் 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்ப பகுதிகளிலே தௌலத்து பனி இஸ்ராயில், இஸ்ரேலிய சாம்ராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். அந்த புத்தகத்தில் ஒரு யூத சாம்ராஜ்யம் உருவாக வேண்டும் என்கிற கருத்தை யூத சமூகத்தில் முன்வைக்கிறான். அது பெரிய வரவேற்பை பெற்றது. அதற்கு பிறகு 1897ஆம் ஆண்டு யூத தலைவர்கள் அனைவரும் சுவிட்சர்லாந்திலே ஒன்று கூடி அங்கே ஒரு முடிவை எடுக்கிறார்கள். யூத சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்க வேண்டும். முதலாவது யூத சாம்ராஜ்யத்தை அவர்கள் வரைகிறார்கள். பலஸ்தீன், லெபனான், ஜோர்தான், சிரியா, எகிப்தின் ஒரு பகுதி, மக்கா, மதீனா இவைகளை உள்ளடக்கி ஒரு யூத சாம்ராஜ்யத்தை வரைந்து கொண்டு முதலாவதாக பைத்துல் முகத்தஸை நோக்கி அவர்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அன்று ஆட்சி செய்த உஸ்மானிய ஹலீஃபா 2ஆம் அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய அவரிடத்திலே சென்று அசைலம் கேட்கிறார்கள், புகலிடம் கேட்கிறார்கள். எங்களுக்கு சொந்த இடம் இல்லை, நாங்கள் வந்து குடியேறுவதற்கு பலஸ்தீனத்திலே இடம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் நிறைய பணம் தருவதாக வாக்களிக்கிறார்கள். முதலாவதாக உஸ்மானிய அரசு பெற்றிருக்கிற கடன்கள் அத்தனையும் நாங்கள் அடைத்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். உஸ்மானிய அரசு கடைசி பகுதியிலே நிறைய கடன்களுக்கு உள்ளானது. அந்த கடன்களை எல்லாம் நாங்கள் அடைக்கிறோம். பிரத்யேகமாக சுல்தான், அதாவது மன்னருக்கென்று விசேஷமான ஒரு தொகை பணத்தையும் நாங்கள் தருகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம்
பலஸ்தீனத்தில் நாங்கள் வந்து குடியேறுவதற்கு இடம் தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் அன்று ஈமானோடு இருந்த அந்த இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் ஆத்திரத்தோடு எழும்பி மேசையிலே அடித்து சொன்னார்கள், கேட்டிலுக்கும் அவனுடைய குழுவுக்கும் சொன்னார்கள், நீங்கள் வந்தது இதற்காக வேண்டி என்று எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் இந்த எங்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு உன்னை வர விட்டிருக்க மாட்டோம். இந்த பலஸ்தீனம் முஸ்லிம்கள் இரக்கம் சிந்தி பெற்ற அவர்களுடைய சொந்த இடம் அது. எனவே முஸ்லிம்களாகிய எங்களுடைய உடம்பிலே ஒரு சொட்டு இரக்கம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை அங்கே நுழைய விட மாட்டோம் என்று அவர் சொன்னார். இந்த வார்த்தை அவர்களுடைய ரோஷத்தை அதிகரித்தது. எனவே அவர்கள் அரேபியாவிற்குள்ளும் துருக்கிக்குள்ளும் திட்டமிட்ட அடிப்படையிலே நுழைந்து அங்கே துருக்கியிலே துருக்கிய தேசியவாதத்தையும் அரேபியர்கள் மத்தியிலே அரேபிய தேசியவாதத்தையும் உருவாக்கி துருக்கியர்களையும் அரேபியர்களையும் மோத வைத்து துருக்கிய சாம்ராஜ்யத்தை 1924 ஆண்டு கமால் என்கிற முஸ்தபா கமால் என்கிறவருடைய அந்த தலைமையிலே அளிக்கிறார்கள். அவருக்கு அத்தா துருக் என்கிற பட்டமும் கொடுத்தார்கள். அத்தா என்றால் தமிழ்நாட்டிலே சில இடங்களிலே தந்தை என்று பயன்படுத்துவது, அதாவது துருக்கிய மொழியிலே அத்தா என்பது தந்தை என்பது அர்த்தமாகும். அத்தா துருக், அதாவது முஸ்தபா கமால் அத்தா துருக் என்று சொன்னார்கள், ஒரு துருக்கியின் தந்தை என்று சொன்னார்கள். அவருடைய கையிலே இந்த கிலாபத்தை வீழ்ச்சியடைய செய்துவிட்டு பலஸ்தீனத்திற்குள் அவர்கள் வந்து இன்று நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை அங்கே கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான இந்த யூதர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டுமா, அல்லது அவர்கள் அறிமுகப்படுத்துகிற கலாச்சாரங்கள் பண்பாடுகளுக்கு பின்னால் நாமும் அழிந்து செல்ல வேண்டுமா என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞனும் யுவதியும் கண்டிப்பாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அவர்களுடைய திட்டங்கள் அங்கு 1897 ஆண்டு சுவிஸிலே வைத்து அவர்கள் தீட்டிய அந்த திட்டங்கள் புர்துகூலாத்து ஹுகமா சுகியூன் என்கிற பெயரிலே இப்போது அரபு மொழிக்கு மொழியாக்கப்பட்டு சந்தைகளிலே கிடைக்கிறது. அதே போன்று ஆங்கிலத்திலும் இன்னபிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை படித்து பார்க்கிற நேரத்தில் நாம் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய யூத சாம்ராஜ்யத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த முதலாவது முக்கியமான பிரதானமான அம்சமாக இளைஞர்களை அவர்கள் கருதுகிறார்கள். இளைஞர்களை திசை திருப்புவது, இளைஞர்களிடத்திலே பாலியல் உணர்வுகளை தூண்டி விடுவது, அவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடித்து இலட்சியமற்றவர்களாக அவர்களை மாற்றி விடுவது. எனவே இளைஞர்கள் சிந்திக்காவிட்டால், இளைஞர்கள் புறப்படாவிட்டால், இளைஞர்கள் எழுச்சி பெறாவிட்டால் அந்த இலக்கை இலகுவாக நாம் அடைந்து கொள்ளலாம் என்று அவர்கள் அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டி இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே அரங்கேற்றப்படுகிற ஆபாசங்கள் விரசங்களுடைய பின்னணியிலே கூடுதலாக இருப்பவர்கள் யூதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். விரசமான ஆபாசமான படங்களை காட்சிகளை இந்த உலகத்திற்கு சந்தைப்படுத்துவதிலே மிகப்பெரிய ஒரு பங்கை இந்த யூதர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சதி வலையில் நம்முடைய சமூகம் விழுந்து கொண்டிருப்பதுதான் கவலையானதும் ஆச்சரியமானதுமான அம்சமாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யூதர்கள் நம்முடைய எதிரிகள், மனித சமூகத்தின் எதிரிகள். எனவே அந்த யூதர்களை தோற்கடிப்பது முழு மனித சமூகத்திற்கும் கடமை என்பதை முழு மனித சமூகமும் உணர வேண்டும். குறிப்பாக மார்க்க ரீதியிலே முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் நாம் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். இதையும் இந்த வசனத்தின் பின்னணியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் கேட்ட இந்த வசனத்தின் விளக்கங்களில் சரியானவற்றை பின்பற்றி நடக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.